Welcome to my Neet channel. நாம் வந்து இப்போ பயாலஜியில் யூனிட் 1 பார்க்க போகிறோம். அதாவது டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்ட். இதிலேருந்து 14% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீட்க்கு வருது. இந்த டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்டையே வந்து 4 சாப்டர்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து த லிவிங் வேர்ல்ட், இதிலேருந்து ஒரு கொஸ்டின் வருது. சாப்டர் 2 வந்து பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன், இதிலேருந்து 3 to 4 கொஸ்டின்ஸ் வருது. சாப்டர் 3 வந்து பிளான்ட் கிங்டம், இதிலேருந்து 3 கொஸ்டின்ஸ் வருது. அண்ட் சாப்டர் 4 வந்து அனிமல் கிங்டம், இதிலேருந்து 3 to 4 கொஸ்டின்ஸ் வரும். இப்போ நம்ம லெக்சர் 1ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 1 த லிவிங் வேர்ல்ட். இதிலேருந்து நீட்டுக்கு வந்து ஒரே ஒரு கொஸ்டின் வந்துட்டுருக்கு வருஷம். இந்த சாப்டர் 1 வந்து உங்களோட கன்வீனியன்ட்காக நான் 4 லெக்சர்ஸாக பிரிச்சிருக்கேன். வாட் இஸ் லிவிங், லெக்சர் 2 வந்து டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்ட், லெக்சர் 3 வந்து டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் அண்ட் லெக்சர் 4 வந்து டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெக்சர் பார்க்க போகிறோம் வாட் இஸ் லிவிங். இப்போ நம்ம ஜென்ரலாக போய் ஒருத்தர்கிட்ட வாட் இஸ் லிவிங், ஒரு லிவிங் ஆர்கானிசமை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, லிவிங் ஆர்கானிசம்னால் அது க்ரோ ஆகும், அது ரீப்ரொடியூஸ் பண்ணும், அதுக்கு மெட்டபாலிசம் இருக்கும், அதுக்கப்புறம் அது வந்து எபிலிட்டி டு சென்ஸ் த என்விரான்மெண்ட், அதாவது நம்மளை சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு அதுக்கு சென்ஸ் பண்ணி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி இப்போ ரீப்ரொடக்ஷன் வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் எல்லாம் வந்து செல்ஃப் ரெப்ளிகேஷன் மூலமாக தானே ரீப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது இப்போ அமீபாலாம் பார்த்தா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக தான் ரீப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மாதிரி எபிலிட்டி டு செல்ஃப் ரெப்ளிகேட் பை செல் டிவிஷன் இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். இதை எல்லாம் வந்து கன்க்ளூட் பண்ணி அவங்க டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லி 4 இது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து க்ரோத், செகண்ட் ஒன் வந்து ரீப்ரொடக்ஷன், தேர்ட் ஒன் வந்து மெட்டபாலிசம் ஆர் செல்லுலர் ஆர்கனைசேஷன், ஃபோர்த் ஒன் வந்து கான்ஷியஸ்னஸ் ஆர் ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலை. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த 4 டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு அவங்க சொல்கிறது வந்து நிஜமாகவே அது வந்து லிவிங் ஆர்கானிசமோட ஒரு டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டியா, எஸ் ஆர் நோ அப்படின்றத பற்றி தான் இந்த லெக்சர் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த 4 டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டியில் வந்து ஃபர்ஸ்ட் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னால் நம்ம க்ரோத்தை சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து க்ரோத்தை வந்து அவங்க எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இன்க்ரீஸ் இன் மாஸ், அதாவது மாஸ்னால் ஹைட்டு வெயிட் அந்த மாதிரி சைஸாக, அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். இது 2 தான் வந்து ட்வின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் க்ரோத், இல்லைனா நம்ம 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் க்ரோத்துன்னு கூட சொல்லலாம். அதாவது டெஃபினேஷன் வந்து ஒரு எல்லாத்துக்குமே வந்து ஸ்டாண்டர்டான ஒரு டெஃபினேஷன் இருக்கும். அதே மாதிரி க்ரோத்தோட ஸ்டாண்டர்டான டெஃபினேஷன் என்ன அப்படின்னா அது இன்க்ரீஸ் இன் மாஸ், அதாவது சைஸு ஹைட்டு வெயிட் அந்த மாதிரியெல்லாம் அதிலெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது ரீப்ரொடக்ஷனை சொல்கிறாங்க. இது 2 தான் வந்து ட்வின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெஃபினேஷனை வச்சு பார்க்கும்போது இங்கே வந்து நான் லிவிங் ஆர்கானிசம் கூட வந்து ஆல்சோ இன்க்ரீசஸ் இட்ஸ் சைஸ், அதாவது வந்து மவுண்டைன்ஸ் வால்கனோஸோட சைஸஸ் கூட இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். இப்போ ஐஸ் கிளேசியர்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கூட டெம்பரேச்சரை பொறுத்து அதோட சைஸஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கும் டிக்ரீஸ் பண்ணிக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து மவுண்டைன்ஸ் வால்கனோஸ் எல்லாம் வந்து லிவிங் ஆர்கானிசம் கிடையாது, அது வந்து நம்ம ஈகோசிஸ்டம்னு தானே சொல்லுவோம். அதனால் வந்து க்ரோத் இஸ் நாட் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து இன்க்ரீஸ் இன் சைஸ் வந்து நான் லிவிங் ஆர்கானிசமும் வந்து இன்க்ரீஸ் இன் சைஸ், அதாவது அது அவுட்வேர்ட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணிக்கும். இப்போ வந்து conditions under which growth should be observed is not clearly mentioned in the definition. அதாவது எந்த கண்டிஷனில் வந்து இட் கேன் இன்க்ரீஸ் இட் சைஸ்ன்னு அவங்க சொல்லவே இல்லை, இன்வெர்ட்ஸாக அவுட்வேர்ட்ஸா அப்படின்னு சொல்லவே இல்லை. இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் வந்து இன்வெர்ட்ஸாக வளருவோம், உள்ளேருந்து வளருவோம். மவுண்டெயின்ஸ் எல்லாம் வந்து அது வெளியே நிறையா விஷயத்தை அக்யூமுலேட் பண்ண அதுவும் வந்து மவுண்டெயின்ஸும் க்ரோ ஆகும், அதோட சைஸஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் வந்து க்ரோத் இஸ் நாட் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு முடிச்சாச்சு க்ரோத்துக்கு. அதை தாண்டி க்ரோத் வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசமில் எப்படி இருக்கும், மல்டி செல்லுலார் ஆர்கானிசமில் எப்படி இருக்குன்றதையும் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. எப்படின்னா இப்போ யூனிசெல்லுலார் ஆர்கானிசமாக இருக்கட்டும் மல்டி செல்லுலார் ஆர்கானிசமாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே வந்து க்ரோத் வந்து வி க்ரோ பை செல் டிவிஷன் மூலமாக தான் வந்து நம்ம ரெண்டுலேயுமே வளருவோம். அடுத்தது வந்து க்ரோத் வந்து இங்கே யூனிசெல்லுலார் ஆர்கானிசமில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். அதாவது வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் வந்து எப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு செல் தான் இருக்கும், அந்த செல் வந்து செல் டிவிஷன் மூலமாக 2 இதாகும். 2 புது ஆர்கானிசமாக
செல் மூலமாக 2 புது செல்லாக டிவைட் ஆகி இது ஒரு ஆர்கானிசம் இது ஒரு ஆர்கானிசமாக போயிடும். ஸோ அதுதான் வந்து இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். இங்கே பாட்டிருக்கோம்ல, இங்கே ட்வின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் க்ரோத்தில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். இது வந்து நம்ம யூனிசெல்லுலர் ஆர்கானிசமில் பார்க்கலாம். அதே மாதிரி இன்க்ரீஸ் இன் மாஸ், அதாவது சைஸில் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து நம்ம மல்டி செல்லுலரில் பார்க்கலாம். எப்படின்னா க்ரோத் வந்து இன்க்ரீஸ் இன் சைஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம். இப்போ வந்து யூனிசெல்லுலரில் ஒரே செல் தான் இருக்கும், அதனால் அது 2 டிவைட் ஆகி 2 புது செல்லாக அது அப்படியே க்ரோத்னாவே இங்கே ரீப்ரொடக்ஷனுன்ற மாதிரி ஒரு இன்டைரக்ட் டெஃபினிஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ இங்கே எப்படின்னா இங்கே அப்படி கிடையாது. மல்டி செல்லுலர் ஆர்கானிசமில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் செல் இருக்குது. ஒரு செல் வந்து சொமேட்டிக் செல், இன்னொரு செல் வந்து ரீப்ரொடக்டிவ் செல். ஸோ ரீப்ரொடக்டிவ் செல் வந்து ரீப்ரொடக்ஷனோட ப்ராசஸ்லலாம் இன்வால்வ் ஆகும். அது தவிர்த்து நம்ம வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற செல்லு, அதுக்கப்புறம் நம்ம டிஷ்யூஸ்லலாம் ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை கரெக்டாக இது பண்ணுற செல்ஸ் எல்லாம் வந்து நம்ம சொமேட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து அதுதான் ட்வின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் க்ரோத் பாருங்கள். இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், இன்க்ரீஸ் இன் சைஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம். இது வந்து இன்க்ரீஸ் இன் சைஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம் வந்து மல்டி செல்லுலாரில், இது வந்து யூனிசெல்லுலாரில். இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆர் சினானிமஸ். இங்கே வந்து க்ரோத் வேறு ரீப்ரொடக்ஷன் வேறுன்னு நம்ம பிரித்து பார்க்க முடியாது. அது அப்படியே வளருது, 2 டிவைடாக அப்படியே வளர்ந்து அப்படியே 2 டிவைட் ஆகி புது செல்லாக போயிடுதுல. இப்போ சினானிமஸ்னால் ஒன்றி போய் நடக்கிறது. க்ரோத் ரீப்ரொடக்ஷன் ரெண்டுமே சினானிமஸ். இங்கே வந்து க்ரோத் ரீப்ரொடக்ஷன் ரெண்டுமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா ஒன்றுக்கொன்று சம்மந்தம் இல்லாதது. ஏன்னா இப்போ க்ரோத்தில் வந்து சொமேட்டிக் செல்ஸ் இன்வால்வ் ஆகும், ரீப்ரொடக்ஷனில் வந்து ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் தான் இன்வால்வ் ஆகும். அப்போ வந்து ரெண்டுமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் தானே. இங்கே வந்து ஒரே செல் தான். இங்கே வந்து சொமேட்டிக் செல்லு ரீப்ரொடக்டிவ் செல் அப்படியெல்லாம் கிடையாது, ஒரே செல். அதனால தான் அதை யூனி செல்லுலார் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே அப்படி கிடையாதுன்றதுனால நம்ம இது வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அமீபா ஒரு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். அதுக்கப்புறம் இன்விட்ரோ கல்ச்சரில் இன்விட்ரோனா ஒன்றும் இல்லை, ஒரு டியூப்குள்ளே நடக்கிற எக்ஸ்பெரிமெண்ட் தான் இன்விட்ரோன்னு சொல்லுவோம். அதிலெல்லாம் ஒரு செல்லை வச்சு தானே நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இங்கே வந்து மல்டி செல்லுலருக்கு வந்து நம்ம பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் ரெண்டையுமே எக்ஸாம்பிளாக சொல்லுவோம். பிளான்ட்ஸ் வந்து க்ரோத் பை செல் டிவிஷன் அக்கர்ஸ் த்ரூ அவுட் த லைஃப். பிளான்ட்ஸ் வந்து அதோட வாழ்க்கை ஃபுல்லாக அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அனிமல்ஸ் அப்படி கிடையாது. அனிமல்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு ஏஜ் வரைக்கும் தான் வளருவோம். க்ரோத் பை செல் டிவிஷன் அக்கர்ஸ் அப் டு அ சர்டைன் ஏஜ், ஒரு வயசு வரைக்கும் தான் நம்ம வளருவோம். ஆனால் அதுக்கப்புறமும் ஹியூமன்ஸ் அனிமல்ஸ்லலாம் வந்து அதை நம்ம வளர்கிறதே இல்லையா, அப்புறம் எதுக்கு செல் டிவிஷன் நடக்குது அப்படின்னா செல் டிவிஷன் டு ரீப்ளேஸ் லாஸ்ட் செல்ஸ் இன் டிஷ்யூஸஸ் அக்கர்ஸ் த்ரூ அவுட் த லைஃப் ஸ்பேன். அதுக்கப்புறம் கூட நம்மள நிறையா டெட் செல்ஸ் ஆயிரும், நிறைய டிஷ்யூஸ்லலாம் நிறையா செல் இறந்துரும். அப்போ புது செல்லை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி லாஸ்டான செல் டெட்டான செல்லெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம பாடி. அதுக்காக வந்து நம்ம ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லலாம் வந்து கடைசி வரைக்கும் செல் டிவிஷன் நடக்கும். இப்போ நம்ம ஒரு டைம் கண்ணை மூடி கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோன்னா க்ரோத் பற்றி பார்த்தோம், அதோட ஸ்டாண்டர்டான டெஃபினேஷன். அதோட டெஃபினேஷனை வச்சு இன்வர்ட்ஸாக அவுட்வர்ட்ஸான்னு கிளியராக மென்ஷன் பண்ணாததுனால இன்க்ரீஸ் இன் மாஸ், அதனால் க்ரோத் இஸ் நாட் எ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்னு முடிவு பண்ணிட்டோம். 4 இருக்குது: க்ரோத், ரீப்ரொடக்ஷன், கான்ஷியஸ்னஸ் ஆர் ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலை. 4th ஒன் வந்து மெட்டபாலிசம் ஆர் செல்லுலர் ஆர்கனைசேஷன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் க்ரோத் வந்து இஸ் நாட் எ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டின்னு முடிவு பண்ணிட்டோம். இது முடிவு பண்ணதுக்கப்புறம் யூனிசெல்லுலர் ஆர்கானிசமில் இருக்கிற க்ரோத்தையும் மல்டி செல்லுலர் ஆர்கானிசமில் இருக்கிற க்ரோத்தையும் வந்து நம்ம பற்றி பார்த்தோம். அது வந்து ரெண்டுமே செல் டிவிஷன் மூலமாக வளருது. இங்கே யூனிசெல்லுலார் ஒரே செல்லுன்றதுனால இது 2 டிவைட் ஆகி புது ஆர்கானிசமாக போயிடுது. அதுவே வந்து அதனால் வந்து இது க்ரோத் ரீப்ரொடக்ஷன் ரெண்டுமே சினானிமஸாக ஒன்றி போய் நடக்குதுன்னு சொல்கிறேன். இது மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ன்றதுனால இன்க்ரீஸ் இன் சைஸ் வந்து சொமேட்டிக் செல் மூலமாக தான் நம்ம வளர்கிறோம். க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன் வந்து இங்கே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஏன்னா ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் இன்வால்வ் ஆகும், க்ரோத்துக்கு வந்து சொமேட்டிக் செல்ஸ் இன்வால்வ் ஆகும். இப்போ வந்து அந்த ட்வின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் க்ரோத்துன்னு சொல்கிறோம்ல, யூனிசெல்லுலாரில் தான் வந்து இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். இப்போ பாருங்கள், ஒரு இண்டிவிஜுவலாக இருக்குது, அது வந்து 2 டிவைட் ஆகி புது இண்டிவிஜுவல், இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், இதுதான் க்ரோத். ஆனால் இங்கே வந்து இன்க்ரீஸ் இன் சைஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம். இங்கே வந்து இன்டர்கோர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நடக்காது. இது வந்து ஜஸ்ட் ஒரு செல் டிவிஷன் மூலமாகவே ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டு போயிடும். இங்கே வந்து இன்க்ரீஸ் இன் சைஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம்.
ஒரு சைஸ் ஒரு ஆர்கானிசமோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது வந்து நம்ம இப்போ வந்து 2 வயசாக இருக்கும்போது நம்ம ஒரு ஹைட்டில் இருப்போம், 10 வயசில் ஒரு ஹைட்டில் இருப்போம், அந்த மாதிரி நம்ம வளர்கிறோம். அதுதான் இன்க்ரீஸ் இன் மாஸ் இல்லைனா சைஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம். இப்போ இந்த ரெண்டு டெஃபனிஷனும் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து யூனிசெல்லுலாரில் சினானிமஸாக இருக்குது, இதில் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் அமீபா இன்விட்ரோ, இதுக்கு எக்ஸாம்பிள் பிளான்ஸ் அனிமல்ஸ். பிளான்ஸ் வந்து லைஃப் ஃபுல்லாக செல் டிவிஷன் நடந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அனிமல்ஸில் வந்து ஒரு சர்டைன் ஏஜ்க்கு அப்புறம், அனிமல்ஸில் ஆகட்டும் ஹியூமன் பீயிங்ஸ்லேயே ஆகட்டும், ஒரு சர்டைன் ஏஜ்க்கு அப்புறம் நம்ம வளர மாட்டோம், அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஆனாலும் வந்து அதுக்கப்புறம் செல் டிவிஷன் வந்து நம்ம உடம்புல ஸ்டாப் ஆகாது, வளர்ச்சி தான் ஸ்டாப் ஆகும். செல் டிவிஷன் வந்து நம்ம உடம்புல வந்து டெட் செல்ஸை, நிறையா செல்ஸ் இறந்து போயிடும்ல, அந்த இறந்து போன செல்ஸை எல்லாம் வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணும். செல் டிவிஷன் நடந்து புது செல் அந்த இடத்துக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் லைஃப் லாங்காக. ஸோ இதுதான் க்ரோத். இதில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த டெஃபினேஷன்லேருந்து கேட்கலாம், இஸ் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டியாக கிடையாதா அப்படின்றதுலேருந்து கேட்குறான். அப்படி இல்லைனா யூனிசெல்லுலார் மல்டி செல்லுலார் இந்த டிஃப்ரென்ஷியேஷன்லேருந்து கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரோத்க்கு அப்புறம் நம்ம ரீப்ரொடக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டியில் வந்து 4 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் க்ரோத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு இஸ் நாட் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டின்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ஒன் வந்து நம்ம ரீப்ரொடக்ஷன் பற்றி பார்க்கலாம். ரீப்ரொடக்ஷன் வந்து இப்போ பார்த்தோன்னா தெர் ஆர் லிவிங் ஆர்கானிசம்ஸ் விச் டு நாட் ரீப்ரொடியூஸே பண்ணாத லிவிங் ஆர்கானிசமும் இருக்குது. எக்ஸாம்பிள் மியூல்னால் ஒன்றும் இல்லை, நம்ம டாங்கியையும் ஹார்ஸையும் கிராஸ் பண்ணால் ஒரு ஆர்கானிசம் வரும்ல, அதுக்கு பேர் தான் நம்ம மியூல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஒர்க்கர் பீ வந்து குவீன் பீ அண்ட் மேல் பீ தான் ரீப்ரொடியூஸ் ஒர்க்கர் பீயால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இன்ஃபர்டைல் ஹியூமன்ஸ் கூட இருக்காங்க who cannot reproduce. ஸோ அதனால் வந்து ரீப்ரொடக்ஷனும் இஸ் நாட் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லியாச்சு. க்ரோத்தும் இஸ் நாட் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி, ஏன்னா வந்து இன்க்ரீஸ் இன் மாஸ் வந்து இன்சைடாக அவுட் சைடான்னு கிளியராக மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி ரீப்ரொடக்ஷனும் இஸ் நாட் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி, ஏன்னா there are living organisms which do not reproduce பண்ணாத லிவிங் ஆர்கானிசம்ஸும் இருக்குது. ஸோ இப்போ இது முடித்ததுக்கப்புறம் இது அவ்வளோதான் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ்க்கும் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ்க்கும் இருக்கிற எப்படி ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்றதை பற்றி தான் நெக்ஸ்ட் கிளியராக பார்க்கலாம். இங்கே வந்து ப்ராஜனி வந்து அப்படியே ரொம்ப ஐடென்டிக்கலாக இருக்கும். க்ளோன்னா அப்படியே என்ன சொல்கிறது, அச்சடித்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து மல்டி செல்லுலரில் வந்து ப்ரோஜனி சிமிலர் டு பேரண்ட்ஸ்க்கு சிமிலராக இருக்கும். ப்ரோஜனினா ஒன்றும் இல்லை, யங்கர் ஒன்ஸ், அந்த குழந்தைங்கள தான் வந்து இப்போ ஒரு ஆர்கானிசமோட யங்கர் ஒன்ஸை தான் நம்ம ப்ரோஜனின்னு சொல்லுவோம். இதில் மல்டி செல்லுலரில் வந்து சிமிலராக இருக்கும், ஆனால் வந்து யூனிசெல்லுலாரில் இருக்கிற அளவுக்கு அவ்வளோ ஐடென்டிக்கலாக இருக்காது. யூனிசெல்லுலாரில் வந்து ரீப்ரொடக்ஷன்னாவே அது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான். எக்ஸாம்பிள் பாக்டீரியா, யூனிசெல்லுலார் ஆல்கே, அமீபா எல்லாம். இங்கே மல்டி செல்லுலரில் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் இருக்குது, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாம் நம்ம செக்ஷுவலி ரீப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதுவே ஏசெக்ஷுவல் பார்த்தீங்கன்னா ஃபங்கை இருக்குது, ஸ்போர்ஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் மூலமாக ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஈஸ்ட் ஹைட்ரா இருக்குது, அது பட்டிங் மூலமாக ரீப்ரொடியூஸ் பண்ணும். தேர்ட் ஒன் வந்து பிளனேரியா இருக்குது, அது ஒரு ஃப்ளாட்வார்ம், அது வந்து ட்ரூ ரீஜெனரேஷன் சொல்லுவாங்க. அதாவது வந்து 2 பார்ட்டை கட் பண்ணி விட்டுட்டா, இப்படி துண்டிச்சு விட்டுட்டா ஃப்ராக்மெண்டட் பார்ட், அந்த கட் பண்ணி விட்ட பார்ட் வந்து இன்னொரு புது ஆர்கானிசமாக டெவலப் ஆகிக்கும். அதாவது ஃப்ராக்மெண்டட் பார்ட்ஸ் ரீஜெனரேட்ஸ் அண்ட் பிகம்ஸ் அன் ஆர்கானிசம். அடுத்தது வந்து ஃபிலமெண்டஸ் ஆல்கே, புரோட்டோனோமா ஆஃப் மாசஸ். இந்த 2 ஆர்கானிசம் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் மூலமாக வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ புரோட்டோனோமா ஆஃப் மாசஸ்னால் ஒன்று, ஆல்கேனா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். புரோட்டோனோமா ஆஃப் மாசஸ்னால் வந்து அது த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் க்ரோ ஃப்ரம் அ மாஸ்போர், அதாவது பாசி. இப்போ ஒரு இடத்துல நம்ம நிறைய தண்ணி ஊற்றிட்டா பாசி பிடிச்சி போச்சு அப்படிம்போம்ல, அதுதான் புரோட்டோனோமா ஆஃப் மாசஸ். அதுவும் ஃப்ராக்மெண்டேஷன் மூலமாக ரீப்ரொடியூஸ் பண்ணும். மற்றது அதுதான் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு 4 எக்ஸாம்பிள், 3, 4. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தான், அது சொல்லியாச்சு. இப்போ வந்து ரீப்ரொடக்ஷன் அண்ட் க்ரோத் ஆர் சினானிமஸ். எங்கள் யூனிசெல்லுலாரில் நம்ம ஆல்ரெடி க்ரோத்லேயும் இதே தான் பார்த்துருக்கோம், அதாவது இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் செல்ஸ். இப்போ வந்து ஒரு செல் 2 டிவைட் ஆகி நம்பர் ஆஃப் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இது ஒரு புது ஆர்கானிசம், இந்த செல் ஒரு புது ஆர்கானிசம். இதில் வந்து க்ரோத்தும் ரீப்ரொடக்ஷனும் ஒன்றி போய் நடக்குதா? ஆனால் இங்கே வந்து ரீப்ரொடக்ஷன் அண்ட் க்ரோத் ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாதது. ஏன்னா க்ரோத் வந்து நம்ம ஹியூமன் க்ரோத் வந்து
அதில் இதாகிறது வந்து சொமேட்டிக் செல்ஸ் தான் இன்வால்வ் ஆகும். ஆனால் ரீப்ரொடக்ஷனில் ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் இன்வால்வ் ஆகும். ஸோ இது வந்து ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாதது. ஸோ ஒரு டைம் கண்ணை மூடி இது நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரீப்ரொடக்ஷன் வந்து இஸ் நாட் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஏன்னா வந்து தேர் ஆர் லிவிங் ஆர்கானிசம்ஸ் விச் டு நாட் ரீப்ரொடியூஸ் பண்ணாத லிவிங் ஆர்கானிசம்ஸும் இருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் மியூல், ஒர்க்கர் பீ, இன்ஃபர்டைல் ஹியூமன்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் வேறு இதுலேருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னா இதோட யூனிசெல்லுலர் அண்ட் மல்டி செல்லுலர் டிஃப்ரென்ஷியேஷன்ஸ்லேருந்து கூட அவங்க கேட்கலாம். அதாவது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபிலமெண்டஸ் ஆல்கே பிளனேரியாவிலேருந்து வரலாம். அப்படி இல்லைனா க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆர் சினானிமஸாக இல்லை மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக. ஸோ ரீப்ரொடக்ஷன்லேருந்து கொஸ்டின் வந்துச்சுன்னா இதிலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் தான் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம 4 டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்னு சொல்லி 4 கொடுத்துருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து க்ரோத்து. அது வந்து இஸ் நாட் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தாச்சு. யூனிசெல்லுலர் அண்ட் மல்டி செல்லுலர் டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தாச்சு. செகண்ட் ஒன் வந்து ரீப்ரொடக்ஷன் இஸ் நாட் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தாச்சு. அதோட யூனிசெல்லுலர் அண்ட் மல்டி செல்லுலர் டிஃப்ரென்ஷியேஷன் பற்றி பார்த்தாச்சு. தேர்ட் ஒன் வந்து செல்லுலர் ஆர்கனைசேஷன் ஆர் மெட்டபாலிசம். அது வந்து நெக்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கு அடுத்து வந்து கான்ஷியஸ்னஸ் ஆர் ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெட்டபாலிசம் ஆர் செல்லுலர் ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து மெட்டபாலிசம்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். மெட்டபாலிசம் இஸ் நத்திங் பட் chemicals constantly being made and changed into some other biomolecules. This is called metabolic or chemical reactions. ஒரு கெமிக்கல் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாப்பாடு வந்து ஒரு கெமிக்கலாக உள்ளே போகுது. அது வந்து ஒவ்வொரு கெமிக்கலாக ஒவ்வொரு பயோமாலிகுலாக கன்வெர்ட் ஆகி தானே கடைசியாக நமக்கு எனர்ஜியாக வருது. நிறைய இப்போ டைஜஸ்டிவ் ப்ராசஸ்லேயே வந்து டைஜஸ்டிவ் ஜூஸஸ்லாம் நிறைய கன்வர்ஷன் நடந்து பயோமாலிகுல்ஸாக மாதிரி. இதை பற்றி நம்ம இன்டெப்த்தாக வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஹியூமன் ஃபிசியாலஜியில் பார்ப்போம். ஸோ அதுதான் மெட்டபாலிசம்னா வந்து ஒரு கெமிக்கல் வந்து அதை வந்து கண்டினியூஸாக பிரேக் டவுன் ஆகி இன்னொரு பயோமாலிகுல்ஸாக சேஞ்ச் ஆகிறது தான் கெமிக்கல் ரியாக்ஷன். சம் டோட்டல் ஆஃப் ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அக்கரிங் இன் அ பாடி வந்து இஸ் கால் மெட்டபாலிசம். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எனர்ஜியாக மாறுறதுக்கு நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை வந்து அண்டர்கோ பண்ணும். அந்த சம் டோட்டல் ஆஃப் ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை தான் வந்து நம்ம மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். யூனிசெல்லுலர் ஆர்கானிசமாக இருக்கட்டும் இல்லை மல்டி செல்லுலர் ஆர்கானிசமாக இருக்கட்டும், be unicellular or multicellular, thousands of metabolic reactions occur simultaneously in living organisms. ஒரு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்னா இருக்கட்டும் இல்லை மல்டி செல்லுலர் எதுவாக இருந்தாலும் வந்து thousands of metabolic reactions வந்து அந்த ஆர்கானிசமில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் வந்து ஐசோலேட்டட் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் கூட நடக்கும். இப்போ நாம் சொல்கிறதெல்லாம் லிவிங் ஆர்கானிசம்ஸில் நடக்கிறது. ஐசோலேட்டட் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ்னால் அவுட் சைட் த பாடி இன்விட்ரோ கல்ச்சரில், அதாவது டெஸ்ட் டியூப்பில் வந்து ஒரு செல்லை உள்ளே இது பண்ணி அது வந்து அதில் வந்து நம்ம மெட்டபாலிசம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். ஆனால் வந்து ஒரு டெஸ்ட் டியூப் வந்து நான் லிவிங் ஆர்கானிசம். இது வந்து நம்ம இது வந்து ஒரு மெட்டபாலிசம்னு சொல்ல முடியாது. இட் வாஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு டெஸ்ட் டியூப்பில் பண்ணுறது தான் ஐசோலேட்டட் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ். அதனால் வந்து மெட்டபாலிசம் அண்ட் செல்லுலர் ஆர்கனைசேஷன் ரெண்டுமே வந்து இஸ் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஏன்னா வந்து எல்லா லிவிங் ஆர்கானிசம்லேயும் மெட்டபாலிசம் நடக்கும். அதையும் மீறி ஐசோலேட்டட் மெட்டபாலிக் ரியாக்ஷன் டெஸ்ட் டியூப்ன்ற ஒரு நான் லிவிங் ஆர்கானிசம்லேயும் நம்ம மெட்டபாலிசமை பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஆனால் வந்து அது நம்ம ஹியூமன் பெர்ஃபார்ம்டு மெட்டபாலிசம், அது வந்து அக்கௌண்ட்டில் எடுத்துக்கொள்ளப்படாது. மெட்டபாலிசம் வந்து ஹியூமன் பெர்ஃபார்ம்டாக இருக்கிறதுனால இது அக்கௌண்ட்டில் எடுத்துக்க மாட்டோம். அதனால் வந்து மெட்டபாலிசமாக இருக்கட்டும் இல்லை செல்லுலர் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும் இஸ் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். செல்லுலர் ஆர்கனைசேஷன்னா என்னென்னா, இப்போ ஆட்டம்ஸ் வந்து நிறைய ஆட்டம்ஸ் ஒன்று சேர்ந்து மாலிகுல்ஸாக ஃபார்ம் ஆகுது. மாலிகுல்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. ஸ்ட்ரக்சர் வந்து நிறையா சேர்ந்து ஆர்கனல்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஆர்கனல்ஸோட சுற்றி தான் செல் வால் ஆர் செல் மெம்பரைன் இருக்குது. அந்த செல் வால் அண்ட் செல் மெம்பரைன் எல்லாம் கம்ப்ளீட்டாக இது எல்லாம் ஹோலிஸ்டிக்காக கான்ஸ்டிடியூட் பண்ணி தான் வந்து ஒரு செல் இருக்குது. அந்த செல்லுக்குள்ளே தான் வந்து மெட்டபாலிசம் நடக்குது. ஓகேவா? இப்போ கொஸ்டின்ஸ் கேட்டால் மெட்டபாலிசம் ஆர் செல்லுலர் ஆர்கனைசேஷன் இஸ் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் ஆர் நாட்னா இஸ் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி தான்.
ஸோ இப்போ வந்து நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க, எல்லா லிவிங் ஆர்கானிசம்லேயும் வந்து மெட்டபாலிசம் நடக்கும். இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு மீறி வந்துச்சுன்னா வந்து, இப்போ டெஸ்ட் டியூப் வந்து ஒரு நான் லிவிங் ஆர்கானிசம், அதுக்குள்ளே கூட தான் மெட்டபாலிசம் நடக்குது, அப்புறம் எப்படி வந்து இது ஒரு டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டியாக ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டால் கூட, டெஸ்ட் டியூப்குள்ளே இருக்கிற நடக்கிற மெட்டபாலிசம் வந்து ஹியூமன் பெர்ஃபார்ம்டு மெட்டபாலிசம். ஓகேங்களா? ஸோ அதனால் மெட்டபாலிசம் ஆர் செல்லுலர் ஆர்கனைசேஷன் இஸ் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் ஃபைனலாக. ஸோ 3 பார்த்துட்டோம், க்ரோத், ரீப்ரொடக்ஷன், மெட்டபாலிசம் ஆர் செல்லுலர் ஆர்கனைசேஷன். க்ரோத் வந்து இஸ் நாட் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி, ரீப்ரொடக்ஷனும் வந்து இஸ் நாட் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி, கடைசியாக மெட்டபாலிசம் ஆர் செல்லுலர் ஆர்கனைசேஷன் வந்து ஈஸ் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா வந்து எல்லா உயிரினங்கள்லேயுமே வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும், மெட்டபாலிசம் நடக்கும். அது நடக்காமல் இருந்தால் அது ஒரு உயிரினமே கிடையாது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து கான்ஷியஸ்னஸ் ஆர் ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலை. இப்போ இதோட ஸ்டாண்டர்டான டெஃபனிஷன் என்ன? அவேர்னஸ். இப்போ வந்து க்ரோத்துக்கு ஒரு ஸ்டாண்டர்டான டெஃபனிஷன் இருந்துச்சு, அந்த ட்வின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் க்ரோத், இன்க்ரீஸ் இன் மாஸ், இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். அதே மாதிரி வந்து ரீப்ரொடக்ஷன் வந்து ஏசெக்ஷுவலாக இருக்கட்டும் இல்லை செக்ஷுவலி ப்ரொடியூசிங் அ ப்ராஜெனி, அதுதான் ரீப்ரொடக்ஷனோட டெஃபனிஷன். அதே மாதிரி தேர்ட் ஒன் வந்து மெட்டபாலிசம். அது வந்து நம்ம உடம்புல வந்து நிறையா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும், அந்த சம் டோட்டல் ஆஃப் ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் வந்து மெட்டபாலிசம். அதே மாதிரி வந்து கான்ஷியஸ்னஸ் ஆர் ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலை, இதோட டெஃபினேஷன் வந்து அவேர்னஸ் ஆஃப் த சரௌண்டிங்ஸ் ஆர் என்விரான்மெண்ட். அதோட அவேர்னஸை தான் வந்து நம்ம கான்ஷியஸ்னஸ் இல்லை அந்த ரெஸ்பாண்டிங் டு ஸ்டிமுலை, அந்த அவேர்னஸ்க்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறது. ஸோ இப்படி பார்த்தோன்னா நம்ம வந்து ஃபிசிக்கலி ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். நம்ம யாராவது நம்மளை இப்படி ஹேண்ட் ஷேக் பண்ணால், ஹலோன்னு ஹேண்ட் ஷேக் பண்ணால் கூட நமக்கு அது தெரியும், சம்மன் இஸ் ஹேண்ட் ஷேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸ். கெமிக்கல் பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ்னால் இப்போ நம்ம ஒரு டெசர்ட் மாதிரி ஒரு பாலைவனத்துக்கு போயிட்டால் நம்மளுக்கு தண்ணி தாக எடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு சில்லான இடத்துல இருந்தால் அதிகம் நமக்கு தண்ணி தாக எடுக்காது. அதுதான் நம்ம பாடி வந்து கெமிக்கலி இல்லை பயாலஜிக்கலி ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால் வந்து நம்ம ஏதோ ஒரு எல்லா லிவிங் ஆர்கானிசமும் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் கேட்கலாம், கோமா பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்களே அப்படின்ட்டு. கோமா பேஷண்ட்ஸ் கூட பயாலஜிக்கலாக நம்ம கொடுக்குற மெடிசன்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸ் தான் இருக்காது. அதே மாதிரி ப்ரோகேரியாட்ஸ்லேருந்து காம்ப்ளெக்ஸ் யூகேரியாட்ஸ் வரைக்கும் எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஃபோட்டோ பீரியட்ஸ் வந்து அஃபெக்ட்ஸ் ரீப்ரொடக்ஷன் இன் சீசனல் ப்ரீட்ஸ். அதாவது இப்போ ஃபோட்டோ பீரியட்ஸ் வந்து ஒரு சின்ன கெமிக்கல் சேஞ்ச், கிளைமேட்டிக் சேஞ்ச் கூட வந்து பயாலஜிக்கலாக அதோட ரீப்ரொடக்ஷனை அஃபெக்ட் பண்ணுது. அதே மாதிரி பிளான்ட்ஸ் வந்து லைட்டு, வாட்டர், டெம்பரேச்சருக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஹியூமன்ஸ் வந்து நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் எல்லா லிவிங் ஆர்கானிசமும் தே ரெஸ்பாண்ட். அதனால் வந்து நான் லிவிங் ஆர்கானிசம் வந்து தே கேன் நெவர் ரெஸ்பாண்ட். அதனால் கான்ஷியஸ்னஸ் ஆர் ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலை வந்து ஈஸ் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். அவ்வளோதான், முடிச்சாச்சு இந்த நாள். அவ்வளோதான், இந்த ஃபர்ஸ்ட் லெக்சர்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து இப்போ நான் டீச் பண்ணதுலேருந்து மட்டும்தான் வரும். இதை தாண்டி வந்து இந்த லெக்சர்லேருந்து கொஸ்டின்ஸ் எங்கேயுமே வராது. ஏன்னா நான் உங்களுக்கு இன்டெப்த்தாக ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்து ஃபர்ஸ்ட் லெக்சரில் வந்து 4 பார்த்தோம். என்னென்னா வந்து க்ரோத், ரீப்ரொடக்ஷன், மெட்டபாலிசம் ஆர் செல்லுலர் ஆர்கனைசேஷன், கான்ஷியஸ்னஸ் ஆர் ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலை. இதில் வந்து க்ரோத்தும் ரீப்ரொடக்ஷனும் வந்து நாட் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஏன்னா வந்து க்ரோத்தில் வந்து மவுண்டைன்ஸ், வால்கனோஸ், ஐஸ் கிளேசியர்ஸ் எல்லாம் கூட தான் வளருது. ஆனால் அதோட க்ரோத் வந்து அவுட்வேர்ட்ஸாக இருக்குது. அதை வந்து அவங்க கிளியராக ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷனில் வந்து அது கிளியராக மென்ஷன் ஆகலை. அதனால் வந்து க்ரோத் இஸ் நாட் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அதே மாதிரி ரீப்ரொடக்ஷனும் இஸ் நாட் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறதுக்கான காரணம், இன்ஃபர்டைல் ஹியூமன் கப்புள்ஸ் கூட இருக்காங்க, அவங்களாம் ரீப்ரொடியூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் வந்து ரீப்ரொடக்ஷன் இஸ் நாட் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க. மெட்டபாலிசம் வந்து ஈஸ் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மெட்டபாலிசம் வந்து உடம்புல நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நடக்கலைன்னா நம்ம மெட்டபாலிசம் நின்றுச்சுன்னா நம்ம இறந்துருவோம். ஸோ அதே மாதிரி கான்ஷியஸ்னஸ் ஆர் ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலை கூட ஈஸ் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா லிவிங் ஆர்கானிசமும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும், இன்ட்ராக்ட் பண்ணும், அதுக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஃபர்ஸ்ட் லெக்சர் வந்து உங்களுக்கு இவ்வளோ தான். growth to reproduction not a defining property, metabolism consciousness வந்து is a defining property.